சுஹானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு பட்டுப்பாவடைக்கு பெண் பிள்ளை சட்டை பானைக்கு பார்க்குறோம். எப்படி வெட்டுறோம், எப்படி அளவெடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஏற்கனவே நம்ம சட்டையில் நம்ம அளவெடுத்து நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். இருந்தாலும் நல்ல முறையில் இன்னொரு நல்லா பழகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி மறுபடியும் நம்ம போட போகிறோம். இப்போ உயரம் 17, அகலம் 17 பாதி 8, ஷோல்டர் எல்லாமே இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ முன்கழுத்து உயரம் 5, அகலம் 2, உயரமும் அகலமும் நம்ம 4 போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கழுத்துடைய மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். நம்ம ஷோல்டர் 3, கை வளைவு 5, பெண் கழுத்து உயரம் 4, முன்கழுத்துக்கு பானைக்கு, பெண் கழுத்துக்கு ரவுண்டு. பெண் கழுத்துக்கு நான் ரவுண்டு நெக்கு நான் போடுறேன். பானைக்கு அதுலேருந்தே நம்ம வெட்டிடலாம். பானைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், பானைக்கு கட்டிங் ஈஸி, தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். போக போக நம்ம இப்போ தைக்க பானைக்கு வைக்க கழுத்து பீஸ் வைக்க நமக்கு சரியாக வந்துடும். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கை வளைவு ஃபஸ்ட்டு 4 போட்டிருக்கறனால கை வளைவு வெட்டுறேன். பின்னாடி நெக்கு ரவுண்டு வெட்டுறேன். அதை ஒரு பீஸ் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு தான் கவனம் தேவை. இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம். பேக் தனியாக, ஃப்ரண்ட் தனியாக நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம பேப்பர் கட்டிங் போட்டோம். இப்போ கைக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், கைக்கு போட போகிறோம். கையுடைய வளைவு நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கட்டிங் மட்டும் நம்ம பண்ணுறேன் நான். இப்போ பேப்பர் கட்டிங் போட்டோம். இப்போ அடுத்து நம்ம துணியில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாலாக நம்ம வச்சுருக்கோம். எடுத்து உயரமும் அகலமும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது துணியில் வளைவு மட்டும் நம்ம வரைபடம் மட்டும் வரைகிறோம். இனி அடுத்து பேக்கு. ஃபஸ்ட்டு பேக் வெட்டிட்டோம். கை வளைவு எடுத்துட்டு இப்பையும் போலியே மறக்காமல் ஒரு பீஸ். உங்களுக்கு நான் சீக்கிரம் செய்கிற முறை தான் நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோ தெரியலைன்னா ஒரு 1க்கு 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம வெட்டிட்டோம். இனி அடுத்து கை வளைவு எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கை வளைவுமே நான் உயரமும் அகலமும் துணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பேப்பர் கட்டிங்கில் வரைபடம் மட்டும்தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஒன்று சொன்னாப்பில் கை வளைவும் நம்ம கட் பண்ணிட்டோம். இனி அடுத்து 1.5 இன்ச்சு பட்டன் பீஸு, 2.5 இன்ச்சு பட்டன் பீஸு உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் பீஸும் அதே மாதிரி நம்ம வெட்டிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.